யாருக்கும் தெரியாத ஒரு பெரிய சீக்ரெட் டெல்லியில இப்போ ரொம்ப சைலண்டா ரெடி ஆயிட்டு இருக்கு. இதை நீங்க நம்புவீங்களா? 2026 தமிழ்நாடு எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்ல யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு மேசிவ் ட்விஸ்ட் காத்துட்டு இருக்குங்க. வெளியே பாக்குறதுக்கு இது ஒரு மாபெரும் வெற்றி மாதிரி தெரியலாம். ஆனா அதுக்கு பின்னாடி தமிழ்நாடு அரசியலையே மொத்தமா புரட்டி போடக்கூடிய ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது. இது ஏதோ சாதாரண அரசியல் வதந்தி கிடையாது. டெல்லி லெவல்ல ரொம்ப சீரியஸா விவாதிக்கப்படுற ஒரு விஷயம். அப்படி என்னதான் அந்த மாஸ்டர் பிளான்? அதுக்குள்ள உண்மையிலே என்ன இருக்குன்னு இப்போ டீகோட் பண்ணலாம். 107 இந்த ஒரு நம்பர் தான் இப்போ தமிழ்நாடே ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருக்கிற ஹாட் டாபிக். ஏன் தெரியுமா? மொத்தம் உள்ள 234 தொகுதிகள்ல மெஜாரிட்டிக்கு தேவை 118 சீட்ஸ். ஆனா நடிகர் விஜயோட தபக கட்சி அவங்களோட முதல் தேர்தலே 107 இடங்கள்ல முன்னிலையில இருக்காங்கன்னு ஒரு ரிப்போர்ட் வந்தா சும்மாவா? எல்லாரும் செம செலிப்ரேஷன்ல இருக்காங்க. ஒரு புது கட்சி முதல் அட்டெம்ப்ட்ல இவ்ளோ பெரிய நம்பரை தொடர்றது ஒரு வரலாற்று சாதனை தான். ஆனா பொலிட்டிக்கல் சர்க்கிள்ஸ்ல ரொம்ப ரகசியமா ஒரு விஷயம் முணுமுணுக்கப்படுது. அந்த 107 அப்படிங்கிறது வெறும் வெற்றி கிடையாது. அது அவங்களுக்காக ரொம்ப கவனமா விரிக்கப்பட்ட ஒரு அதிர்ச்சியான டிராப். அதாவது ஒரு பெரிய வலைன்னு சில சோர்சஸ் சொல்லுது. சோ இங்கதான் ஒரு பெரிய கேள்வி வருது. அந்த மாபெரும் வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற யாருக்கும் தெரியாத ரகசியம் என்ன? இவ்ளோ பெரிய மேசிவ் விக்டரிய அப்படியே தலைகீழா மாத்தக்கூடிய அந்த ஹிடன் மாஸ்டர் பிளான்ல அப்படி என்னதான் இருக்கு? சாதாரணமா ஒரு கட்சி ஜெயிச்சா என்ன பண்ணுவாங்க? ஆட்சி அமைப்பாங்க, ஒரு 5 வருஷம் ஆளுவாங்க, ரைட்? ஆனா இங்க திரைக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சதி வலை பின்னப்பட்டு இருக்குன்னு அரசியல் நோக்கர்கள் சொல்றாங்க. இப்ப வெளியாகி இருக்கிற ரிப்போர்ட்ஸ், டேட்டா இதெல்லாத்தையும் வச்சு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தா நம்ம கிடைக்கிற உண்மைகள் நிஜமாவே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. 2026 அரசியல் சதுரங்கம், அதாவது ஒரு இழுபறி சட்டமன்றம், இங்கிலீஷ்ல ஹங் அசம்பிளின்னு சொல்லுவாங்களே, அதுதான். எந்த ஒரு கட்சிக்கும் ஆப்சல்யூட் மெஜாரிட்டி, அதாவது தனிப்பெரும்பான்மை கிடைக்காத ஒரு நிலைமை. பொதுவா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு கட்சி ஜெயிச்சா ரொம்ப கிளியர் மெஜாரிட்டில தான் ஜெயிப்பாங்க. ஆனா 2026 அப்படி நடக்க வாய்ப்பு இல்லைன்னு லேட்டஸ்ட் கணிப்புகள் சொல்லுது. எந்த கட்சிக்கும் மெஜாரிட்டி இல்லாதப்போ ஒவ்வொரு எம்எல்ஏவும் ரொம்ப முக்கியமானவங்க ஆயிடுவாங்க. ஒவ்வொரு கட்சியும் ஒருத்தர் சார்ந்திருக்க வேண்டிய கட்டாயம் வரும். சோ இப்போ தமிழ்நாடு ஒரு சாதாரண மாநிலம் கிடையாது. இது ஒரு ஹை ஸ்டேக்ஸ் பொலிட்டிக்கல் செஸ் கேம்கான சரியான பேட்டில் கிரவுண்டா மாறி இருக்கு. இப்போ இந்த கேம்ல ரெண்டு பக்கமும் யார் இருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒரு பக்கம் தனி பெரும்பான்மை இல்லாம தவக அமைக்க போற ஒரு மைனாரிட்டி அரசாங்கம். இன்னொரு பக்கம் 50 வருஷமா தமிழ்நாட்டுல கோட்டையா கட்டி எழுப்பப்பட்டிருக்கிற திராவிட வாக்கு வங்கிகளை, அதாவது அந்த டிரிவிடியன் ஓட் பேங்க்ஸ மொத்தமா உடைக்க டெல்லியில போடப்படுற ஒரு லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி. தேசிய கட்சிகளால இத்தனை வருஷமா தமிழ்நாட்டுக்குள்ள ஸ்ட்ராங்கா ஊடுருவ முடியல. ஆனா இப்போ இந்த இழுபறி சட்டமன்றத்தை பயன்படுத்தி அந்த கோட்டையை தகர்க்க நடக்கிற ஒரு அல்டிமேட் A vs B பேட்டிலா தான் இது ரிப்போர்ட்ஸ்ல பாக்குறாங்க. இது வெறும் தேர்தல் வெற்றி தோல்விக்கான சண்டை கிடையாதுங்க, ஒரு முழு சிஸ்டத்தையும் மாத்துறதுக்கான சண்டை. ஆனா இங்கதான் ஒரு மெயின் ட்விஸ்ட் இருக்கு. வெளிய பார்க்க தமக ஜெயிக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் டெல்லியில இருந்து ஒரு 3 பார்ட் ஸ்ட்ராட்டஜி, 3 கட்ட பிளான் ஒன்னு ரொம்ப ஷார்ப்பா ரெடி